ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நேற்று வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன், முருகருக்கு தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி பிரதோஷமும் கூட சேர்ந்து வந்ததுனால சிவனுக்கும் முருகருக்கும் வந்து சேர்த்து நான் தயிரால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தயிர் அபிஷேகத்துடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் கிட்டும்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க வந்து நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு, எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தயிர் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. பௌர்ணமி பிரதோஷ நாட்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் பால், தயிர் இது மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க. இது போல் நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து ஆப்பிள் தான் வச்சு படைச்சிருந்தேன். எப்பவும் போல் 6 அகல் தீபம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கந்தகுரு கவசம், வேல்மாறல், முருகர் பாடல்கள்லாம் வந்து பாராயணம் பண்ணி என்னுடைய பூஜையை வந்து நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் செகண்ட் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.